பேரன்பு கொண்ட தாய்மார்கள், அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம். இந்த கூட்டத்துக்கு உரைவு முடிந்த வேட்பாளர் அனைவருக்கும் என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்டம், ஒன்றியம், பேரூராட்சி, வட்டமோ ஏதோ ஒன்று, எல்லாருக்கும், எல்லா தொண்டர்கள், இந்த கூட்டணிக்கு தொண்டர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடவில்ல, நிச்சயமாக முதல்ல டைம்ல வள்ளியூர் போகணும், அடுத்து வள்ளியூர் முடிஞ்சு திருநெல்வேலி முடிக்கணும். அதனால யார் யார் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க இந்த 6 சட்டமன்றத்தில் யாரு நிற்கிறாங்க, முதல்ல வேட்பாளர் அறிமுகம் கொடுத்தாங்க. டி. ஜெகநாதன் முறை செலுத்தி வாக்களிப்பேன். ஆதினிக்குமார் முறை செலுத்தி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சம்பத் சந்திரா பம்பரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கிறிஸ்டின் ராணி பம்பர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். டாக்டர் குமாரதாஸ் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். செல்வசாமி அறிவாள் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இன்னும் ஒரே ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் உட்காருங்க. தயவுசெய்து ரொம்ப நேரம் நிற்க வேணாம். நீங்க கும்பிட்டீங்க, எல்லாரும் பேசியிருப்பாங்க, வேட்பாளர் எல்லாரும் பேசியிருப்பாங்க, எல்லா பக்கம் எல்லாரும் தெரியணும்ல. ஏன்னா நான் முதல்ல ஏற்கிட்டு எல்லா பக்கம் எல்லாருமே பார்க்கறோம். அப்ப சந்தோஷமா எல்லாரும் சொல்லணும். அதனால கூப்பிட்டு முதல்ல கணேசன் சொன்னேன், கணேசன் உன்னுடைய பொறுப்பு, நீ தான் 2 பக்கம் உட்கார வச்சாரு. நம்ம சொல்றது அங்கிட்டு காமராஜர் இருக்காரு, எனக்கு ஒரு ஏஎம் அவர் பேர் ஏஎம் காமராஜர் இல்ல, காமராஜர் பெரம்பலூர் இருக்காரு. எனக்கு இந்த டூர் ஃபுல்லா அவர் தான் வருவாரு. கணேசனும் கங்காதரனும் கலதா மாஸ்டர்ஸ், மாஸ்டர், அவங்க 2 பேரும் ஒரிஜினல் கலதா மாஸ்டர். நான் வெறும் மாஸ்டர் தான், நீங்க புரிஞ்சுக்கணும். புரட்டி போடுற மாஸ்டர் தான். புரட்டி போடு, அவர்கள் ஆட்களை பட்டு போட, கட்சியை புரட்டி போடுது. கட்சியோட ஆட்கள் தொண்டர்கள் தான் நான் சொல்லி அதிமுக திமுக தொண்டர்கள் தான். அதிமுகவும் திமுக கட்சியை புரட்டி போடுகின்ற ஒரு எப்படி சொல்றதுன்னா, சரி அப்படி சொல்றேன். இது என்ன நிச்சயமா சொல்லு. இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தங்களாம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி போகும்பொழுது இப்ப ஜெயலலிதா சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 2 கட்சி காங்கிரஸ் இருந்து பிரிஞ்சுதாங்க, எல்லாரும் காங்கிரஸ் ஆக ஒரே குட்டியில் உரிய மொட்டைகள் அப்படின்னா யார் என்றால் ஜெயலலிதா. அப்ப திமுக வந்து பிரிஞ்சுதான் அதிமுக. நீங்க 2 பேரும் காமராஜர் உண்மையாதான் ஒரே குட்டியில் உரிமை அன்னைக்கு காமராஜர் சொன்னார், உண்மையா இருக்குல்ல. ஆக இதே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி அவர்தான் இந்த ஒரு நிமிஷம். ஆனா நீங்க போட்டோ எடுக்கணும், நிக்கிறதுனால அவங்க சத்தம் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்க உட்காந்து சேர் போட எல்லாரும் சேர் போட இல்ல, அவங்க எந்திரிச்சு போவாங்க. நீங்க சேர போட்டுங்க, அந்த சேர்ல யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. அதனாலதான் சத்தம் போடுறாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா சண்டை தேர்வுகள் அது மீறி எதாவது அப்புறம் இப்ப ஜெயலலிதா சொன்னது
ஜெல்லா ஒண்ணுன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில இது வரைக்கும் மாற்றம் இல்லாத மாற்றத்தை அதான் எதிர்பார்க்கிறாங்க தமிழ்நாடு மக்களும். உங்களையும் அதிமுகவையும் திமுகவையும் மாற்றம் தான் எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்த்ததுல இவங்க வந்து திமுக சொல்றது அதிமுக நீங்க மூணாவது இடத்துக்கு கூட வரக்கூடாது. அதிமுக சொல்ற திமுக பத்தி நீங்க மூணாவது இடத்துக்கு வர லாயக்கு இல்லாதவங்க. அது ஒன்னாவது இடம் நாங்கள் தான் அவங்களே சொல்றாங்க. மூணாவது அவங்களே சொல்றாங்க. அதோட கொடுமை என்னன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல வந்தாலும் சிங்கப்பூர்ல வந்து இங்க வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். சரி ஆரம்பிச்சிருக்கேன். சரின்னா எனக்கு வேலைக்கு இருந்து நான் ஆபீஸுக்கு பண்ண வந்துட்டு வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தாரு சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா என்னோட நேத்தகுமார் சார் போட்டு என்னப்பா இப்படி சொல்றேன். எங்க ஊர்ல ஒரே நீதி தான். ஏழைக்கும் ஒரே நீதி, பணக்காரருக்கு ஒரே நீதி. ஆனா இங்க ஏழைகளுக்கு ஒரே நீதி, காசு ஒரு நீதின்னு இங்க மாறுதே. குமார் சாமி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் பயந்து ஓடியே போயிட்டாங்க சிங்கப்பூருக்கு. திரும்ப ஏன்னா சிங்கப்பூருக்கு போயிட்டு நீங்க வர வேண்டியது. அப்போ அவன் சொல்றான், அம்மா அதான் இந்த பழக்கங்கள். அவர் சொன்னாங்க, அத்தாடி உங்க நாடு எவ்வளவு தமிழ்நாடு ரொம்ப மோசமான ஒரு 50 வருஷமா இவங்க 50 வருஷமாக இருந்தது என்ன கண்டாங்க இந்த நாட்டில் ஒண்ணுமே பண்ணல. 50 வருஷம் 2 கட்சி தான் இருந்துச்சு. சரி கடந்த 90 வச்சாலும் 25 வருஷம் ஆச்சுல்ல. 25 வருஷமா இவங்க 2 பேரும் இருந்து என்ன பண்ணாங்க? ஆனால் கருத்து கணிப்புல கருத்து திணிப்பு டிவிலேயே எந்த டிவி நீங்க நடத்துக்கலாம் திறந்தாலும் சரி கேவலமா இருக்குன்னு சொன்னாலும் இதெல்லாம் ஜெயலலிதா சொன்னா இவங்க உடனே நீங்க எல்லாம் கொச்சுக்கூடாது. ஜெயலலிதா பத்திரிகையாளர்கள கேவலப்பட்ட பொழப்பும் நான் அந்த மாதிரி தான். இது என்ன பொழப்பு? இந்த பொழப்புக்கு வேற எங்கேயாவது போலாம? என்னன்னா இந்த பொழப்புல வச்சுமா வெற்றி பெறாத வெற்றி நீங்களா சொல்லிக்கிட்டு இருந்தா வெற்றி அடைஞ்சிருமா? மக்கள் நினைக்கிற மக்கள் சொல்ல மக்கள் ஓட்டு போட வேண்டாமா? அதனால அவங்களோட நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியும் இல்லையா? அதே போல ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஒண்ணு சொன்னாங்க, சரி இன்னைக்கு மின்சாரம் இந்தியாவுக்கு கூர்மையான இடம் எது? இந்தியாவுக்கு கூர்மையான கன்னியாகுமரி ஒதுக்கிட்டாங்களா? இல்ல இந்தியா மேப்ல ரொம்ப புத்திசாலிங்கிறதுனால ஏன்னா இங்கெல்லாம் வாத்தியார்கள் அதிகம், கன்னியாகுமரி படிச்சவங்க அதிகம், வாத்தியார்கள் படிச்சவங்க புத்திசாலிகள் யாருன்னா கிடையாது. அதனால தப்பா பஸ் ஆடுறாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். தப்பா சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல கேட்டீங்க. அதுல இதெல்லாம் படிச்சவங்க பஸ் ஃபாஸ்டா இருக்கும், நல்ல பஸ், நல்ல சலுகை கொடுக்காங்களா? இல்ல இந்த 50 வருஷம் இது வந்து எங்காம பார்த்தாலும் போனாலும் மக்கள் பணி நிற்கும் வந்தாங்கன்னா பார்த்தா வரிசையா பஸ் நிற்கும். இன்னொன்னு எல்லாத்துலையும் பண்ணிட்டு ஒண்ணு வச்சுருக்காங்கன்னா ஒன்று டொபக்குன்னு ஒரு அம்மா ஒண்ணு என்னடா நீங்களும் தான் பேசுவோம் வாட்ஸ்அப்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இருக்கின்றாங்க அந்த அண்ணா திராவிடம் இருக்கிறது. சரி இந்தியாவுக்கு பொறுமை விட்டுருவோம், இந்த பக்கம் ஒரு பக்கம் விட்டாலும் நான் ஏதாவது இருந்தா அதிமுக ஆட்சி பத்தி எழுதுறதுக்கு பயந்துக்கிட்டு என்ன எல்லாத்துக்கும் எல்லா பேப்பர்லையும் எல்லா டிவிலையும் எல்லாம் சுக்கேஸ் போதில்லை. யாரும் பயன்படுத்த ஜெயிக்க போகிற மாதிரி ஜெயிக்கிட்டு பார்த்துக்கணும். முதல் இடம் நானும் சொல்றேன், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் நிச்சயமாக ஜெயிக்கணும். எங்களுடைய கூட்டணி கட்சி இருந்தாலும் ஒன்று நிச்சயமாக ஜெயிக்கும். மக்கள் நல கூட்டணி அடுத்து மக்கள் நல கூட்டணி என்றால் அடுத்து வந்து மக்கள் நல கூட்டணி அண்ணன் வழிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் நிச்சயமாக அவர் பம்பர சின்னம் அப்படி சின்னம். அதுக்கு அடுத்ததாக யாரு அதான் நான் தானே சொல்றேன். சும்மா கேட்டு அது தேசிய 30 திராவிட கழகம் நீங்க நினைக்கிற மொழி வாக்களிக்கன்னு சொல்லிட்டு சும்மா அதெல்லாம் இப்பதான் சொன்னேன். எழுதுறவங்களும் நீங்க படிச்சவங்க தானே இருந்தா கூட உங்களை ஆர்வத்தை சொல்றீங்க, அதனால தப்பு. இந்த ஆர்வத்திலும் தெரியுது இருந்தாலும் 2 பேர் தான் நான் சொன்னேன். இதான் எங்க கூட்டணி கட்சிக்கு தான் வாக்குங்கிறத பத்திரிகைகள் எல்லாருமே எழுதணும், தைரியமாக சொல்லுங்க
இங்கு ஜெகநாதன் அவர்கள் பேசுறபடி 2021 நிச்சயமாக முதலமைச்சராக நானும் சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இவங்க எத்தனை பேர் கருத்து திணிப்புன்னு சொல்றாங்க, எத்தனை பேர் உங்க கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு எத்தனை பேர் கருத்துருப்பாங்க. நானும் தான் சொல்றேன் கைது அங்கே ஏதோ எனக்கு இப்ப வள்ளியூர் முடிச்சுட்டு நீங்க இங்க வரணும், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டா பேசணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்டுதானே. ஆனா இதையே கூட தினமலர் நடந்ததாக ஒரு நிச்சயம் நல்லாதானே பேசிக்கிட்டு இருக்கேன். வளர்றோம் என்ன பேச்சு புரியல. இதுக்கு மேல ஆங்கிலத்தில் பேசுறாலும் புரியாது, தமிழ்ல பேசுறது அவனுக்கு புரியணும். உனக்கு எந்த மொழியில தான் பேச அந்த மொழியாவது மொழி தெரிஞ்சா தெரியல பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் படிச்சவங்க தான் 1000 பேப்பர் படிச்சிருக்காங்க. ஏன் இதை சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்ன உடனே புரியல. என் மனைவிதான் தெரிவிட்டு ஒரு அண்ணன் தெரிவிட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ தொண்டையில என்ன இன்னும் தொண்டையில ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு போன தடவை நான் பேசுறேன், 2011 நான் பேசுறேன், நம்ம ஆட்சிக்கு வரணும். அப்ப எல்லாரும் சிறந்தில் பேசும்போது சிறந்து நல்லா தான் பேசுவேன், வேகமா பேசினேன். வேகமாக பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் டாக்டர் சொல்லி நீங்க பேசுங்க, நீங்க தமிழ்நாடு தான் போறீங்க, மெதுவாக தானே போகணும், மெதுவாக தானே பேசணும். பேசிட்டு போற இதுவா ஸ்பீடா காரில் எந்த மாதிரி இருந்தாலும். ஆக 2011 பல இடங்கள் நான் பேசாம தொண்டை அந்த புண்ணாகி போச்சு, சின்ன புண்ணாகி போச்சு. அந்த மாதிரிதான் நீ போகும். வைக்கின்ற நினைக்கிறேன். சரி என்னைக்குள்ள நினைக்கிறது நம்ம ஒரு ஸ்டெப் அது எதாவது தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்படியே ஹெலிகாப்டர்ல இறங்கலாம், உடனே காரில் தான் யாராவது பாய் எடுத்து அங்கே போட்டா வரக்கூடாது. நம்ம அது மேல் மாடி வச்சிருக்காங்க, என்ன செலவுன்னா கட்சிக்காரங்க அதெல்லாம் சொல்றாங்க. இவங்க ஏன் கீழே இருக்காங்க? ஏன்னா அந்த அம்மா வருதான் அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் எழுத வேண்டியது நீங்க பத்திரிகையில எழுத மாட்டாங்க. அந்த அம்மா 60 எடுத்துக்கிட்டு முடிச்சுருவாங்க. பயப்படாதீங்க, பயந்து செத்துதான் இன்னைக்கும் ஜெயலலிதா கலைஞர்களா பயந்து பயப்படாதீங்கிறது பத்திரிகை. நீங்க நான் தெரியாம நான் கேட்கிறேன், ஜெயலலிதா கலைஞர் தவிர விட்டாங்க யாருமே வரக்கூடாதான். ஏன் ஒரு சுப்பன் ஒரு கற்பனை வந்தா வர வேண்டியது வந்தா மக்கள் நீங்க தான் ஓட்டு போடணும். மக்களுக்கு ஓட்டு போட யார் ஜெயிக்கலாம். ஆக யாரும் நீங்க பங்காகிறீங்க. ஜெயலலிதா போட்டி போட முடியுமா? கலைஞர் எடுத்து உங்களால் என்னையா ஜெயலலிதா கலைஞர் மக்கள் ஜெயலலிதா கலைஞர் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதையும் நீங்க யோசிக்கணும்ல. இல்லாம ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? சரி, அடுத்ததாக ஒரு பிரச்சனை மின்சாரத்தில் 20,000 கோடி ஊழல். இன்னைக்கு ஒரு பேப்பரை படிச்சேன், 2-3 பேப்பர் வச்சுக்கோங்க, மதுரையிலே படிச்சுதான் வந்தேன். 20,000 கோடி ஊழல்ன்றது யாரும் நத்தவதான ஸ்லோவு சொன்னாங்க. நத்த ஸ்லோவதான ஸ்லோவு சொன்னாலும் எனக்கு புரியும். எப்படி ஏமாத்துற வேலை ஏமாத்துற வேலை பேசிட்டனோ அதே மாதிரி இந்த அம்மா எல்லாரும் சீட்டை கொடுத்து முனிசாமியா அவருக்கு சீட்டை கொடுத்துருச்சு. என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஏன்னா யூபிஎஸ் எங்களுக்கு ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ்க்கும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நத்த சுலோக சனாதன் மத்தவ சனாதன் எங்க இருக்காங்க? அங்க அவங்களை போல செங்கோட்டையனும் போட்டிருக்காங்களாம். இந்த முனுசாமியா அவரையும் முனுசாமியும் பேசுறாங்க. ஒரு கோபம் சட்டத்தில் என்ன பார்த்தா அப்படி கோவம். அந்த நேரத்தில் உள்துறை மந்திரியில் ஏதோ
உள்ளாட்சி அமைப்பு ஏதோ ஒன்று கோபப்பட்டு என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி பாருங்க கேட்டீங்க ஏன் நான் வெளியே போயிருக்கேன் 2 எம்எல்ஏன்னு பயமுறுத்துறீங்கன்னா தீக்கு வைக்கிறது. இப்ப ஜெகநாதன் கூட சொல்றாரு எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவர் எப்ப போச்சு எதிர்கட்சி தலைவர் அப்ப ரப்பர் ஸ்டாம்பு எதிர்கட்சி பெருக்காக போஸ்டர் லெட்டர் போடும்போது எதிர்கட்சி தலைவர் இப்ப எதிர்கட்சி தலைவர் 8 நினைக்கிறேன் உடனே எதிர்கட்சி தலைவர் நீங்க அமைப்பு வாங்கடி வாங்க என்றால் கட்சிக்காரங்க எல்லாம் அமைப்பானா கட்சிக்கார மக்கள் எல்லாம் உள்ள அவங்க அதே மாதிரி அமைப்பாயிட்டா திமுக அதிமுக அமைப்பாயிட்டா என்ன பண்றது பழையபடி இவங்க 20க்கு கீழே போய் திமுக கீழே போய் இவங்க 20 சீட்டு வந்து அமைப்பாருந்தா என்ன பண்றது இவங்க சண்டை போட்டு இருக்காங்க 2000 ஆளு நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருங்க நாங்க முதல் இடத்துக்கு இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போகும் அதனால வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான். அதாவது மணியாச்சுங்கிற மணியாச்சு நான் என்ன பண்றீங்க பரட்டிதான் என்ன பண்றது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு நேரம் நான் பேசுறேன் முன்னாடி 1 மணி நேரம் தான் பேசுறேன் நான் மட்டும் நான் இருப்பேன் நீங்க பேசலாம் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் இவங்க கூட வேன் பிரச்சாரத்தை நம்ம கூட வேலை எடுக்கும்போது இவங்களை மேடை போடுறது சிரிச்சாங்க. இப்ப நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறேன். ஸ்டேஜ்னா படிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்து நான் நிக்கிறேன். இவங்க எல்லாருமே இப்ப வந்து வேலை சுத்திக்கிட்டே இருக்கு சுத்துற வரைக்கும் சுத்தட்டுமே அதோட சரி அப்படியே சுத்தி பார்த்துட்டு தான் தமிழ்நாடு அப்படின்னு அவங்க பார்த்துட்டு போட்டுருந்தேன். அதோட நான் ஒரு ஸ்டேஜ்ல மேடையில பேசுறேன் என்ன திமுகத்தனாவட்டு ரொம்பதான் பேசுறாரு அப்படிலாம் பேசுவாங்க. திமுகத்தனாவட்டனோட பேசுறதை பத்திரிகை நண்பர்களே நான் என்னுடைய கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு மீட்டிங் நான் பார்க்கறேன். இந்த மீட்டிங் வைத்த தைரியமாக இவ்வளவு நாள் நம்ம சந்தவர் இங்க வந்து பேசணும்னா திருமலை அதாவது இந்தியா மேப்ல கடைசி கன்னியாகுமரியில் வந்து பேசுறேன்னா என்ன காரணம் 6 கன்னியாகுமரி 2 காரணம் தக்கலை. இந்த தக்கலைங்கிற போது தான் எனக்கு சசி பெருமாள் ஞாபகம் இருந்தது. சசி பெருமாளுக்கு தான் இறந்தாங்க டெலிபோன் டவர்ல. இதுக்காக மது விலக்கு அந்த கடையை பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப ஒரு டைம் ஆச்சுட்டு இருக்காங்க எங்க. ஆனால் சரி படிப்படியா பார்ப்பேன் அம்மா சொல்லுது ஜெயலலிதா கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன் சொல்லிடுறேன் அவர்கிட்ட அவரு கோப்படக்கூடாதுதான் எல்லாரும் தான் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா படிப்படியா நாங்க தானே படிப்படியா குறைப்பேங்கிறாங்க. நாங்க தானே 6 மாசத்துக்கு முன்னாடி கண்டியா கத்தணும் படிப்படியா குறைங்கன்னு தானே கட்டோம். உடனே அர்த்தம் சொன்னோம் சிவகுசனம் இருக்காரு அவர் சொல்றாராம் இல்ல தமிழ்நாட்டில் மது உலக இந்தியாவில் இருக்கிறாதான் இவர் நிறுத்தலாம். ஏன்னா எல்லாம் சுத்தி குடியார போய் குடிச்சா என்ன பண்றது. நான் என்ன கேட்கிறேன் இப்ப கேரளால கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதே போல பீகார்ல குறைச்சிட்டாங்க. இப்ப இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து அது குடிக்கிறேன் இருக்காங்களா யாருமே கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் படிப்படியா இப்பதான் குறைக்கிறாங்க. இவ்வளவு வியாபாரம் இல்லையா இப்ப ஏன்னா மிடாஸ் ஃபேக்டரி அடிப்பேன் உங்களோட கலைஞருக்கு கலைஞர் மந்திரி பதவி ஒரு 6,000 கொடுத்துருக்காரு. அவர் தெரிஞ்ச கட்சிக்காரங்களாம் வாங்கிட்டாங்க எது சாராய ஃபேக்டரி. இப்ப அவர் அதெல்லாம் மிடாசை விட்டார். அதுதான் கேட்கிறேன் மிடாசு நீங்க 2 பேரும் கூட்டுக்கள் வாங்கிக்க திமுக கூட்டுக்கள் வாங்க ஏன் கூட்டுக்கள் வாங்கினா இந்த மாதிரி நம்ம தொழிற்சாலை வந்தா வந்து எடுத்துங்க நாங்க வந்தா நீங்க எடுத்துங்க. இங்க இந்த அம்மா என்ன தெரிஞ்சு நான் வருவோம் அப்படின்னு சசிகலா தான் பேசின்னு சொல்றாங்க. உண்மையா போய் நம்மளுக்கு தெரியும். இப்ப சசிகலா யாரோ நபர் போய் பேசுவாங்க ஆனா உங்க ஆட்சி வந்து நீங்க விடணும் எங்க ஆட்சி வந்து அவர் கலைஞச்சு எப்படி எனக்கு தெரியும்.
இன்னைக்கு கூட விழுப்புரத்தில் இங்கே பேசுவோம். பார்க்கணும்னு நினைச்சா இங்க வந்ததுனால நான் பேசுறேன், என்ன பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கலைஞர் பேசுனா அது ஒரு டைப் வருது. என்னங்க சிக்கலை நீங்க கொடுக்குறாங்க, சிக்கல் இருக்கு அப்படி பேசுறாங்க. அவள் அந்த அளவுக்கு நீங்க எம்ஜிஆர் பார்த்தா போச்சு, கலைஞர்கிட்ட பேசினா போச்சு அப்படின்னு அது இதே சொல்லாதே எல்லாம் இதே சொன்ன ஒன்றும் பேச மாட்டாங்க. கலைஞர் நீ எந்த நோக்கம் நீ ஆகுது சினிமாக்காரன், சினிமாவை பற்றி நீ விவசாயத்தை பற்றி அப்ப என்ன அறிவு இருக்கு பாருங்க. நீங்க வெளியே போய் சொல்லி கலைஞர் போறாங்க, நான் கலைஞர் சரி இந்த அரசியல் விஜயகாந்த் நீ பிடிச்சு பார்த்துருக்கணும்னா பிடிச்சு பார்த்தாலும் பிடிச்சு பார்த்தா நீங்க நழுவிட்டல நடுவுற மீன் ஒரு நீங்க தான் பேசுறீங்க. ரொம்ப கூட்டணி அங்க வந்துருவாரு எங்க வந்து நீ பணத்துக்கு எந்த பணத்துக்கு விஜயகாந்த் அவ்வளவு கொடுத்து வாங்க முடியாது. ஜாதி மதம் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப கேரளான்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து பக்கத்து ஊர்ல கேரளா 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கெல்லாம் அவங்க பதவி விட்டு வாழணும். கூட்டணி வந்திருக்கோம் தான், இங்க காங்கிரஸ் தான் கூட்டணி இருந்தது, கம்யூனிஸ்ட் தான் கூட்டணி இல்லையா, இது வரைக்கும் நடக்கும். அங்க 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் உடனே பதவி விட்டு ஓடி 5000 கோடி ஈஸியா உங்களுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு. இவங்கெல்லாம் கேரளா மாட்டீங்க மக்களை மாறிட்டா ஈஸியெல்லாம் எங்க போக